இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சாப்டர் நம்பர் 7ல 7.3 எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 7.3. இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். நம்ம 7.12ல என்ன பார்த்தோம்? லைன் செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். லைன் அண்ட் லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் ஃபைண்ட் பண்ணுறதும் லைனோட லென்த் ஃபைண்ட் பண்ணுறதும் நம்ம பார்த்தோம். அடுத்து அந்த லைனை செக்மெண்ட்டா ஒரு பார்ட்டா துண்டு துண்டா பிரிக்கிற ஒரு ப்ராசஸை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா we are moving into area. so area of the line. இப்போ இந்த லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் லைன் இருக்கு. மூணாவது பாயிண்ட் இந்த லைனுக்குள்ளேயே வந்திருந்துச்சுன்னா இத கொலினியர்ன்றதை நாம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த மூணாவது பாயிண்ட் இந்த லைன்ல இல்லாம தேர்ட் பாயிண்ட் வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா it will form a triangle. அதே மாதிரி 2 பாயிண்ட் இருக்கு. மூணாவது பாயிண்ட் இங்க எங்கேயோ இருக்கு. அப்போ இதுவும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ 2 பாயிண்ட் இருக்கு. மூணாவது பாயிண்ட் அந்த லைன்ல இல்லாம வேற ஏதாவது ஒரு லைன்ல இருந்துச்சுன்னா அதோட ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ இன்கேஸ் இதுக்கு வந்து ஒரு ஏரியா A1 எடுத்துக்கலாம். இது வந்து ஏரியா A2ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஆனா அந்த 3 பாயிண்ட்டும் சேம் லைன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இதோட ஏரியா ஈக்குவல் டு 0. ஏன்னா ஏரியா இல்ல அங்க ஆக்சுவலி. ஏன்னா ஒரு லைன் தான் இருக்கு. ஸோ இதுக்கு சம் வேல்யூ வரும். இதுக்கு சம் வேல்யூ வரும். இதுக்கு 0 வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் 3 பாயிண்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. 0.1, 0.2, 0.3 3 பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட் ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணி ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஏரியா ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏரியா 0ன்னு வந்துச்சுன்னா வாட் we can conclude that those 3 points are collinear. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். கன்க்ளூடே பண்ணிடலாம். கன்சிடர் தேவையில்ல, கன்க்ளூடே பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணா ஸ்ட்ரைட்டா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்ல இந்த ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது கொலினியரா இல்லையான்னு கண்டுபிடிச்சோம்னா அப்பவும் ஏரியா தான் ஃபைண்ட் பண்ணோம். ஃபைண்ட் பண்ணிட்டு ஏரியா 0 இருந்துச்சுன்னா அது கொலினியர். 0 இல்லாம ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் கொலினியர். சிம்பிள். இந்த வேல்யூ பிளஸ் மைனஸ்லாம் வரும். பட் த திங் இஸ் ஏரியா ஆல்வேஸ் வில் பி பிளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணி பிளஸ்ல நம்ம முடிக்கணும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூவா நமக்கு கிடைச்சிரும். ஃபைன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாவே கொஸ்டினுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? half into x1 y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 y1 minus y2. நீங்க என்ன இவ்வளோ பெரிய ஃபார்முலாவான்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. சிம்பிள். ஹாஃப்ங்கிறது நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலாவே ஹாஃப் BH நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஹாஃப் இன்டு BH. அதுல ஹாஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து x1 x2 x3 3 செக்மெண்ட் இருக்கு. ஸோ இது வந்து x1 ஓட செக்மெண்ட், இது x2 ஓட செக்மெண்ட், இது x3 ஓட செக்மெண்ட். ஸோ x1 x2 x3ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ x1 இருக்கிற இடத்துல 2 3 போட்டுக்கோங்க. 2 minus 3. 2 இருக்கிறவன 3 minus 1. 3 இருக்கிற இடத்துல 1 minus 2. ஸோ 1க்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கு? 2. 2க்கு அடுத்து 3. அதே மாதிரி 2க்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கு? 3. 3க்கு அடுத்து 1. 3க்கு வேல்யூ இருக்கு. 3க்கு அடுத்து என்ன? 1. 1க்கு அடுத்து 2. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் தி டே என்ன? क्वेश्चन 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அந்த 3 பாயிண்ட்ஸ்? 1,0 சாரி 2,3 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2,3 1,0 1, இல்ல -1,0. நான் அடுத்த क्वेश्चन பார்த்துட்டு இருக்கேன். -1,0
2, -4. ஸோ இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் இதுல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வர்றதான் ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். இது x1 y1 x2 y2 x3 y3. சிம்பிள். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான ஒரு சம்மே கிடையாது. நம்ம இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இந்த ஃபார்முலால இந்த 3 பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ற கால்குலேஷன் தான் ஆன்சர். சிம்பிள். அதை நம்ம செஞ்சு பார்த்துடலாம். 1/2 x1 என்ன 2, y2 என்ன 0, minus of -4 plus 4 plus x2 என்ன -1, y3 என்ன y3 -4, y3 க்கு அடுத்து y1 -3 plus x3 2, y1 3 minus y2 0. என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஒன்னும் பண்ணல, வெறும் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது. ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிக் சொன்னேன். அதுல கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண, வேற ஏதாவது பண்ணியிருக்கேன் நான்? எதுவும் கிடையாது. சிம்பிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும். 2 × 4 8 -1 × -4 -3 -7 -7 into -1 plus 7 3 3 0 na 3 3 into 2 6. That is 21/2. 21/2 10.5. So area enna 10.5 square units. இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பா நீங்க போடணும். ஏன்னா ஏரியாக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ், அது ஸ்கொயர் மீட்டரா இருக்கலாம், ஸ்கொயர் சென்டிமீட்டரா இருக்கலாம், ஸ்கொயர் மில்லிமீட்டரா இருக்கலாம். That things generally what we can do square units. So this is what the area of this particular triangle, 10.5 square units. இவ்வளவுதாங்க சிம்பிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டே கிடையாது. வெறும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா அதே பாயிண்ட் ரெண்டாவது சப்டிவிஷன் இருக்கு. ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன அப்படின்னா இந்த கொடுத்த மாதிரியே இன்னொரு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அதே இடத்துல. அந்த பாயிண்ட்டை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த 3 பாயிண்ட்டை தூக்கி இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் இதுல இதே ஃபார்மேட் தான் வரும். அந்த 3 பாயிண்ட்டை இங்க x1 x2 y1 y2 y3 ன்னு சொல்லிட்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது சம் நம்ம பார்ப்போம். क्वेश्चन நம்பர் 2. In each of the following find the value of x. Okay, value of k for which the points are collinear. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்னேன் கொலினியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை நான் 0வா கன்சிடர் பண்ணிக்கணும். நான் 0வா கன்சிடர் பண்ணா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணி நம்ம k ஃபைண்ட் பண்ணோம். இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் நான் எழுதுறேன். -7, -2 5, 1 3, k. இந்த 3 பாயிண்ட்ல x1 x2 y1 x1 y1 x2 y2 x3 y3 மூணு சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த இடத்துல kன்ற வேல்யூ நிக்கும். அந்த kன்ற வேல்யூ இங்க 0க்கு கம்பேர் பண்ணி k-வை சால்வ் பண்ணி நம்ம போடணும். சிம்பிள். சோ அதே மாதிரி தான் சப்டிவிஷன் 2 இருக்கு. சோ இத நீங்க ஈஸியா நீங்களே போட்டுறலாம். Just what you are going to do, you are going to substitute those values over there. Next third sum பார்ப்போம். நம்ம third sum என்ன இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தா find the area of triangle formed by joining the midpoint of sides of triangle whose vertices are. Okay, மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இத நம்ம பார்ப்போம். ஒரு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 0, 1 0, -1 2, 1 0, 3.
இந்த 3 பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கலாம்? கார்ட்டீசியன் ஃபார்ம்ல போனா எங்க வேணா இருக்கும். நான் வந்து என்னோட கன்சிடரேஷனுக்காக நான் ஈஸியா போட்டிருக்கேன். எக்ஸ் ஒய்ன்னு பிளாட் பண்ணா அது 1, இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும், இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும், ட்ரையாங்கிள் எந்த ஷேப்ல மீன் எந்த ஆங்கிள் வேணா ரொட்டேட் ஆகிருக்கும். பட் எனக்கு கன்சிடர் பண்றதுக்காக ஈஸியா இருக்கிறதுக்காக நான் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஏ என்ன 0,-1, பி என்ன 2,1, சி என்ன 0,3. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா find the area of triangle form. ஓகே, இதோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இது நம்ம பண்ணிரலாம், ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா தெரியும், அதுல பண்ணிரலாம். நெக்ஸ்ட் find the area of triangle formed by the joining of midpoint. ஓகே, joining of midpoints. அப்ப இதோட midpoint நம்ம பார்க்கணும். இப்போ இது வந்து நான் ABC ன்னு எடுத்துர்க்கேனா, ஓகே, A க்கு B க்கு நடுவுல P ன்னு எடுத்துக்கலாம். இது Q ன்னு எடுத்துக்கிறேன், இது R ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, இதான் அவங்க கேட்டிருக்க क्वेश्चन. வெர்டிசஸ் ஓட ஃபார்ம் பண்ற ட்ரையாங்கிள், இந்த மிட் பாயிண்ட்ஸ்ல ஃபார்ம் பண்ற ட்ரையாங்கிளோட ஏரியா சொல்லிருக்காங்க, ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ இதோட மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா x1 plus x2/2 y1 plus y2/2 வச்சு இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இதை x1 plus x2/2 y1 plus y2/2 சொல்லிட்டு இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். x1 plus x2/2 y1 plus y2/2 சொல்லிட்டு இந்த பாயிண்ட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது பாயிண்ட் பண்ணும்போது p q r 3 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருமா? சோ இந்த 3 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். நான் உங்களுக்கு ஸ்டெப் சொல்றேன், நீங்க பிராக்டீஸ் பண்ணலாம் இத. சோ P of xy, Q of xy, R of xy. இப்போ இந்த 3 பாயிண்ட் வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இது x1 x2 x1 y1 x2 y2 x3 y3 சொல்லிட்டு நான் சொன்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போன செம்ல சொன்னேன் இல்லையா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். என்ன அந்த ஃபார்முலா? half x1 x2 x3 plus 1 இருக்கா, y2 y3, 2 இருக்கா, y3 y1, 3 இருக்கா, y1 y2. அடுத்து 3 க்கு என்ன வர அதை பார்த்து பண்ணணும். இந்த ஆர்டர் ஒண்ணே மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும், இல்லனா ஒரே ஆர்டர் பண்ணணும். 1 2 3 2 3 1 3 1 2 ஆர்டர் வைஸ் வரணும் நம்ம. ஃபைன். இப்போ இந்த மாதிரி போடுமா, இந்த 3 பாயிண்ட இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதோட ஏரியா நமக்கு கிடைச்சிரும். அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் திஸ் ஏரியா டு தி ஏரியா ஆஃப் given triangle. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏரியா ஃபைண்ட் பண்ணி ரெண்டும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. இது எது அதிகம் எது கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இத பார்த்தா என்ன தெரியுது, இங்க ஒரு பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க 2 பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள், இது 3 இது 4. அப்போ கம்பேர் பண்ணா 4ல ஒரு பங்கா இருக்குமோ? கரெக்ட்டா? 1/4. அத நீங்க ப்ரூவ் பண்ணி வொர்க் அவுட் பண்ணி பார்த்து சொல்லணும். கண்டிப்பா இது 1/4 தான் இருக்கும். ஏன்னா இது 1 2 3 4 4 பார்ட் இருக்கு, அதுல ஒரு பார்ட் இந்த பார்ட் இருக்கு. சோ 1/4 ன்ற ரேஷியோ வரும். சோ நீங்க இத வொர்க் அவுட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, மிட் பாயிண்ட கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா அது ஒரு ட்ரையாங்கிளா மாறிடும். அதுக்கு அடுத்து அதுல ஃபார்ம் பண்ணி அதுல இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சணும். இது ஒரு ஏரியா. அப்புறம் ஒரிஜினல் ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ரேஷியோ பார்க்கணும், எது அதிகம் எது கம்மின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி பார்த்தா இங்க பார்க்கும்போது டயகிராம்ல பார்க்கும்போது 4 பார்ட்ல ஒரு பார்ட்டா தெரியுது 1/4. சோ ஆன்சர் 1/4 வருதான்றதை நீங்க வொர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். Find the area of quadrilateral whose vertices are taken into the order -4, -2, -3, -5, 3, -2. ஓகே, 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. -4, -2, -3, -5,
3, -2, 2, 3 இப்படின்னு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? குவாட்ரிலேட்டரல் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் ஒரு குவாட்ரிலேட்டரல் நம்மளே போட்டுடலாம். ஏதோ ஒரு ஷேப் நான் போட்டிருக்கேன், இது பேரலோகிராம் நினைச்சுக்காதீங்க. ஒரு குவாட்ரிலேட்டரல். ஓகே, நம்மளே ஏ பி சி டி இப்படி எடுத்துக்கணும். ஏபி ஏ என்ன -4, -2, பி என்ன -3, -5, சி என்ன 3, -2, 2, 3. இதை எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எந்த பக்கம் வேணா திரும்பி இருக்கும். நம்மளோட சௌகரியத்துக்காக நம்மளோட இதுக்காக நம்ம இப்படி போட்டிருக்கோம். இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு ஏதாவது ஒரு டயகனல் நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. இல்ல நான் இப்படி பிரிக்கலாம். இப்படி பிரிச்சா இங்க ஒரு ட்ரையாங்கிள், அங்க ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியுமா? இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். இந்த ட்ரையாங்கிள்ஸ் 3 பாயிண்ட்ஸ் தெரியுமா நமக்கு? இதோட ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ணா நமக்கு 2 ஏரியா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 2 ஏரியாவை நம்ம ஆட் பண்ணா குவாட்ரிலேட்டரலோட சிம்பிள். இதை நீங்களே போடலாம் ஈஸியாவே. ஏன்னா மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும்னு சொல்லி. இதை நீங்களும் பிராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா 5th question. You have studied in class 9 chapter 9 that median of triangle divides it into 2 triangles of equal areas. Verify this results in ABC whose vertices are 4.6. இப்போ நான் அழிச்சு நெக்ஸ்ட் பார்ப்போம். So question number 5. இப்போ 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 6, 4, -6 A 3, -2 5, 2. இந்த 3 லைன் சொல்றாங்க. Verify that median of a triangle divides into 2 triangles. ஓகே, இப்போ இது வந்து மீடியன். இந்த A ல இருந்து BC இல்லையா? BC நம்ம எது B செகண்ட் பாயிண்ட் எது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4, 6, B வந்து 3, -2. ஓகே, BC. இப்போ இது வந்து BC வந்து ஒரு மீடியன் லைன் நம்ம போட்டுக்கலாம். இந்த மீடியன் லைன் divides into 2 triangles equal areas. இந்த ஏரியா 1 இந்த ஏரியா 2 ஈக்குவலா இருக்குன்றத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. The thing is क्वेश्चनல மீடியன் ஒன்னு லைன் வரையணும். மீடியன் ABCD யா, இத நம்ம D ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றது? இந்த பாயிண்ட் என்ன அப்படினா இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் என்ன? இது பிளஸ் இது by 2, இது பிளஸ் இது by 2, that is 3 plus 5 by 2, -2 plus 2 by 2. இது வந்து 3 plus 5 8, 8 by 2ங்கிறது 4, 2 minus 2 0, 0, 4, 0. அப்போ மீடியன்ல எங்க மீட் ஆகுது அப்படின்னு சொன்னா 4, 0 அப்படின்னு மீட் ஆகுது. இது நமக்கு புரிஞ்சிச்சு, ஈஸி. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். A B B. A என்ன 4, -6. D என்ன 4, 0.
b என்ன 3, -2 முடிஞ்சுதா? அதே போல இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதாவது இதோட பாதி இன்னொரு ஹாஃப் ரெண்டா பிரிச்சிருக்கேன் இங்க. இது 4, 0 அதே வேல்யூ தான். இது 4, -6 அதே வேல்யூ தான். இது 5, 2 இவ்வளவுதாங்க. சம் சால்வ்டுங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபார்முலா நம்ம போட வேண்டியதாங்க. நமக்கு இருக்கு ஒரு ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half x1 x2 x3 y2 y3 y3 y1 y1 y2 முடிஞ்சிச்சுங்க. இதுல எடுத்து போய் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டிடலாம். சிம்பிள், நாட் a complicated one. நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். ஸோ இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த சம் முடிஞ்சிடும். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லென்த் பார்த்துருக்கோம் 7th சாப்டர்ல. லென்த் ஆஃப் லைன் செக்மெண்ட், ஏரியா, கொலினியர், மிட் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம்.